எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். நம்ம ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பையன் அவர்கள் டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாகவும், அவர் 3 மாசம் கெடு கொடுத்ததாகவும் இப்படி ஒரு தகவல் கசிந்தது. அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தெரியல அப்படின்னு பேசியிருந்தோம். கரெக்டா 3 மாசத்துக்குள்ள கூட்டணி முடிவாயிடுச்சு. அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் அமர்ந்து அறிவித்து விட்டு போயிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான். இவ்வளோ சீக்கிரம் வரும்னு தான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் காலம் தாழ்த்தி இன்னும் ஒரு 4, 5 மாதம் பொறுத்து எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னால் செப்டம்பர், அக்டோபர் வாக்கில் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏப்ரல்லே நடந்துருச்சு. அதிமுகவுக்கு ஒரு வழி இல்லை. அவர்கள் நிர்பந்தத்தால் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இந்த கூட்டணி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் முன்னாள் அமைச்சர்கள் குறைஞ்சது ஒரு 8 பேராவது அமலாக்கத்துறையின் அருட்கண் பார்வையில் சிக்கியிருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் கடுமையான நெருக்கடி, அவருடைய குடும்பத்திற்குள்ளேயே கூட நெருக்கடி உண்டாகியிருக்கும். ஏன்னா பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எடப்பாடியோட சம்மந்தி 650 கோடி வரி ஏய்ப்புன்னு தெளிவாகவே நியூஸ் வந்திருக்கு, அதிகாரப்பூர்வமாக வந்தது. அப்படி என்றால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே வேறு வழி இல்லாமல் அண்டர் கம்பல்ஷன் கடும் நிர்பந்தத்துக்கு மத்தியில் தான், அழுத்தத்துக்கு பிறகுதான் இந்த முடிவை எடப்பாடி எடுத்திருக்கிறார். பிஜேபி உறவு வேணாம் என்பது பொதுக்குழுவில் எடுத்த முடிவுன்னாங்க. ஆனால் வேணுன்ற முடிவை இவங்களே எடுத்துட்டாங்க. இப்போதுமே பொதுக்குழுவில் அதுக்கு அங்கீகாரம் வாங்கிப்பாங்க. அது அவங்க கட்சி உள்விவகாரம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை மறுபடியும் பேசுகிறாரு, எனக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை, நான் இனிமேல் எப்படி வேணால் பேசுவேன்றாரு. கீழே ஒரு நயினார் உட்காந்துருக்காரு, இன்னும் பொறுப்பு மாற்றலை அவர். இப்போதைக்கு டெக்னிக்கலி அவர் தான் லீடரு, அண்ணாமலை தான் லீடரு. டிடிவியை பற்றி பேசும்போது டிடிவி மோடி தலைமையை ஏற்றுக்கிட்டுன்றாரு, அவர் எங்கள் கூட தான் இருக்காருன்றாரு. அப்போ எடப்பாடியை நேற்று ஒரு மாதிரி டம்மியாக்கி தாங்கள் விரும்பியதை சாய்த்து கொண்டு அதிமுக தான் விரும்புவதை, பிஜேபி தான் விரும்புவதை தான் செய்ய போகிறதோ என்ற கேள்வி எழுகிறது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே பேசுகிறாரு. இந்த அண்ணாமலையை கூட வச்சுருந்த அலையன்ஸ் எப்படி வழங்கும்? இது உருப்படமா இந்த அலையன்ஸ்? முதல்ல கீழே ஜெல்லாகலை, இது வரைக்கும் ஜெல்லாகலை. இன்னும் 1 இயரில் வாய்ப்பு இருக்குது, மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கல. திமுக அரசின் அவலங்கள் அதிகரிக்கும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ளே ஒழுங்காக இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஏற்புத்தன்மை, அக்செப்டன்ஸ் வரும். ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் கிடையாதுல்ல. இப்போ கீழே மக்கள் காரி துப்புறாங்க, கட்சிக்காரன் சோர்ந்து போயிருக்கான். அவ்வளோ பேச்சு பேசியாச்சு, பேசாமலாம் அது இருந்திருக்கணும். என்னைக்கும் பிஜேபியோட உறவு இல்லைன்னு பேசிட்டு இப்பயே போய் சேர்ந்துக்கிறீங்க. ஆகவே இது மிக ஒரு சோதனையான காலகட்டம் அதிமுகவுக்கு. அவர்கள் 96 காங்கிரஸோடு போய் இப்படி தான் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. 2004 பிஜேபியோட போய் பார்லிமெண்ட்டில் தோல்வியை சந்தித்தாங்க. இப்போ 2025 மறுபடியும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி தான் நகர்கிறார்கள் தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த அலையன்ஸ் குட்டி கட்சிகளெல்லாம் இன்னும் சேர்த்துக்கிட்டு திமுகவும் இன்னும் ஒரு வருஷத்தில் நிறைய தவறுகளை பண்ணுச்சுன்னா அப்போ இந்த அலையன்ஸ் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணலாம், டஃப் ஃபைட் இருக்கும். மொத்தமாக இந்த அலையன்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது. அந்த 1 வருஷத்துக்குள்ளே மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் இவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா. இவங்க ஒழுங்காக இருப்பாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இதனுடைய பின்னணி எதுவோ அது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அதுக்கு முன்னாடியே. மூத்த பத்திரிகையாளர்களாம் நேத்து இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோடு போய் உட்கார்ந்துருக்கிறார். அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதையும் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவ்வளோதான். எடப்பாடி மொத்தமாக பிஜேபியால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று அமித்ஷா பேசும்போது பக்கத்தில் எடப்பாடி இருக்கார். வழக்கமாக இந்த மாதிரினா 2 பேரும் ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசுவாங்க. அவரே அமித்ஷாவே மைக்கை வச்சு நீங்களும் பேசுங்கன்னு வர. எதுவுமே இல்லையா, எல்லாரையும் நகர்த்திட்டு அவர் மட்டும்தான் பதில் சொல்கிறாரு. கூட்டணி கட்சி 3 பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எடப்பாடி சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. நேற்று அவரும் 4 வார்த்தை பேசியிருக்கணும்ல. அவர் கூட்டணி கட்சின்றாரு, கூட்டணி ஆட்சி உங்களுக்கு சம்மதமானு அங்கேயே கேட்டிருக்கணும்ல. அது எவனும் கேட்கவும் இல்லை. ஆகவே இது அதிமுக சரண்டர்ட், கம்ப்ளீட்லி சரண்டர்ட். அவ்வளோதான். அதிமுக இனிமேல் விமர்சனம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவங்க மிக கடுமையான நெருக்கடியை தான் அதிமுக எதிர்கொண்டிருக்கிறது. ஆனால் 1 வருஷம் இருக்குது, திரும்ப நான் சொல்கிறேன். அதனால் இந்த கூட்டணி இப்பயே படுதோல்வி அடையும்லாம் சொல்வது என்னை பொறுத்தவரையில் தவறானது. அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷத்தில் இன்னும் நிறைய தவறுகள் அவங்க செய்வாங்க. அப்போ ஒரு கடுமையான போட்டிக்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் எப்படி பார்த்தாலும் இன்றைய நிலைமை என்பது இந்த கூட்டணி பலவீனமான நிலையில் தான் காண்பிக்கப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இந்த கூட்டணிக்கு பெரிய வரவேற்பு இல்லை. முன்னெல்லாம்
பிஜேபி உறவு இல்லைன்னு சொன்னப்போ பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? பிஜேபி அலையன்ஸை வரவேற்று ஒன்றுமே பண்ணலையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் வெறுப்பாக தான் போயிருக்காரோ? அப்படித்தான் நான் கேள்விப்படுகிறேன். வேண்டா வெறுப்பாக வேறு வழியே இல்லாமல் தான் அவர் அங்கே போயிருக்கார். வற்புறுத்தலின் வீரர் 100% வற்புறுத்தல், நிர்பந்தம், அச்சுறுத்தல், பிளாக்மெயில் எல்லாம் செய்து தான் அவர் கூட்டணிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு. எல்லா வார்த்தையும் போட்டுக்கலாம். எல்லா வார்த்தையும் போட்டுக்கலாம். எவ்வளோ பேச்சு பேசினாங்கங்க. இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் இல்லைன்னு இவங்க தானே பேசுனாங்க. அவ்வளோ தூரம் பேசிட்டு அப்புறம் இப்போ போய் சேர்றதுனா அது அப்போ எதுக்கு அவ்வளோ பேசுனீங்க? அமித்ஷா சொல்லுகிற அந்த கூட்டணி ஆட்சி என்பதை எப்படி புரிந்து கொள்வதுனா? எப்படி புரிஞ்சுக்கணும்? அதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதிமுக மட்டும் இனிமேல் ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட் அது. அதான் அவர் தெளிவாக சொல்றாரு. அதிமுக மெஜாரிட்டி இருந்தாலும் என்டிஏ கவர்மெண்ட் தான் அது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அந்த அமைச்சரவையில அவங்க சம்பந்தப்பட்டவர்களும் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, கூட்டணி மந்திரி சபைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கட்சியெல்லாம் கூட்டணியில் இருக்கோ அத்தனை பேருக்கு அங்கே ரெப்ரசன்டேஷன். என்டிஏக்குள்ள கூட்டணி, என்டிஏன்றது கூட்டணி. ஓகே, இது என்டிஏ கவர்மெண்ட்ன்றாரு. எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட். அப்படின்னா இப்போ என்டிஏல யாரெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பார்ட்னராக இருக்காங்க? பாமக போனாலும் அவங்களுக்கும். ஆமாம், பாமக என்டிஏல இருப்போம்னு இப்போ சொல்லலை. பார்லிமெண்ட்டில் நாங்கள் வெளில வந்துட்டோன்றாங்க. ஒருவேளை போனா அவங்களுக்கும் தான். அதை தான் அவர் சொல்ல, திஸ் என்டிஏ கவர்மெண்ட்ன்றாரு. ஓகே, அப்போ அதனுடைய உச்சபட்ச முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியாது. எதோட உச்சபட்ச முடிவு? என்டிஏ அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், அதனுடைய அந்த அமைச்சரவை. அதுதான் அவர் என்ன சொல்ல, காமன் மினிமம் ப்ரோக்ராம் செயல் திட்டம், அமைச்சர்கள் யார் என்னன்றதெல்லாம் அதெல்லாம் பேசுவோன்றாரு. எல்லாத்தையும் டெல்லியிலேருந்து முடிவு பண்ணுவாங்க. சுத்தமா இங்க அதிகாரம் கட்சியை அதிமுகவை பிஜேபியிடம் அவர் அடகு வைத்து விட்டார். கொலாப்ஸ், அதிமுக கொலாப்ஸ், எந்த சந்தேகம் வேணாம். பிஜேபி காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற அதையும் சீரியஸா எடுத்து அதை அவங்க ஒரு ஃபேஸ் சேவர்னுவாங்க. சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பா மாதிரி மக்கள் கவனத்தை திசை திருப்பதற்காக செய்யறது. என்ன பிஜேபியோட உனக்கு காமன் ப்ரோக்ராம்? அவன் இந்த எண்டுனா நீங்கள் இந்த எண்டு, அவன் வட துருவம்னா நீங்கள் தென் துருவம். அது எப்படி பிஜேபியோட போய் நீங்கள் காமன் வேணும் ப்ரோக்ராம் போடுவீங்க? யூனிஃபார்ம் சிவில் கோடில் உங்களுக்கு உடன்பாடா? வக்ஃப் போர்டில் உங்களுக்கு உடன்பாடா? மும்மொழி கொள்கையில் உங்களுக்கு உடன்பாடா? நீட்டில் உடன்பாடா? புதிய கல்விக் கொள்கையில் உடன்பாடா? ஏதாவது ஒன்றில் உனக்கு பிஜேபியோட ஒப்பந்தம் இருக்கா? உனக்கு பிஜேபியோட உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கா? ஒரே கருத்தை வச்சுருக்கீங்களா? இல்லையே. பெரும்பாலான விஷயங்கள் அவங்க வேறு, நீங்கள் வேறு. இதில் எங்கே இந்த மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம், வெங்காயம் ப்ரோக்ராம்? காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது எதுக்குன்னா, இந்த அதிருப்தியில் இருக்கவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு. நாங்கள் பிஜேபியோட போனாலும் அவங்க மதவாத கொள்கையிலேருந்து விடுபட அவங்க பிறண்டு போகிறதுக்கு விட மாட்டோம், எங்ககிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும்னு நீங்கள் கதை இழக்கிறீங்க. பிஜேபியோட போய் ஐக்கியமாட்டிங்கனாலே உங்கள் கதை முடியுது. பிஜேபியோட ஐக்கியமானாலே உங்கள் கதை முடியுது. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்ல? தற்காலிகமாக தப்பிச்சிட்டாரு, இன்னும் அவருக்கு ஆபத்து இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தப்பவும் இல்லை, எதுவும் இல்லைங்க. இப்போதைக்கு தப்பிச்சிருக்காரு. வழக்குகள்ல இருந்து வழக்கு, எந்த வழக்கு இருக்கு அவர் மேலே? எந்த வழக்கும் எடப்பாடி சம்பந்தப்பட்ட சம்பந்தி வழக்கு, அது இவர் வழக்கு இல்லையா? எடப்பாடி மீது எந்த வழக்கும் இல்லை. வேலுமணி சம்பந்தப்பட்ட வழக்கு. அதெல்லாம் வேலுமணிக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? கட்சிக்காரன் அவ்வளோதான். எடப்பாடி மீது இதுவரைக்கும் எந்த வழக்குகளும் இல்லை. போடப்படுவதாக மிரட்டப்பட்டிருக்கலாம். இப்போதைக்கு எடப்பாடி மேல எந்த விதமான வழக்கும் இல்லை. என்ன மாதிரியான நெருக்கடிகளை வருங்காலங்களில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது? கட்சிக்குள்ள இருந்து கலக குரல் வெடிக்கும். இல்ல, பிஜேபி கிட்ட இருந்து சொல்றேன். பிஜேபி கிட்ட இருந்து இன்னும் அதிக சீட்டு கொடுணும். போன தடவை 4 சீட்டு கொடுத்தாங்க, இந்த தடவை 60 சீட்டு கேட்கறானா? மினிமம் 50 வாங்கணுன்றது பிஜேபியோட எண்ணம். 50 சீட்டாவது வாங்கணும். 50 சீட்டு மற்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னா பாருங்க, கணிசமான அளவு பிஜேபி எடுத்துப்போம். அதுக்கெல்லாம் எடப்பாடி ஒத்துக்கிட்டு தான் போயிருக்காரு. அதெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நெருக்கடிகள் இருக்குது, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கையை விரிச்சிட்டாரு அவரு, அவ்வளவுதான். கட்சிக்குள்ள இருந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு எழுந்த மாதிரி தெரியல. ஒருத்தருக்கும் எதிர்ப்பு இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் பிஜேபி அது கட்சி தான் சந்தோஷப்படுவாங்க. மெகா கூட்டணினாரு எடப்பாடி. எவனா ஒருத்தன் வந்தானா? பாமக பாருங்க, இவ்வளவு இருந்தது, நேற்று வரல. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணிக்கு வந்துட்டாரு. இப்போ ஓபிஎஸ் எல்லாம் என்ன பண்ணுவார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. பிஜேபியை நம்பி போனால் நடுத்தருதான்றதுக்கு ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் ஒரு உதாரணம். ஆனால் அவங்க மறுபடியும் டிடிவியை உள்ளே சேர்த்துப்பாங்களான்னு தோணுது. இன்றைக்கி அண்ணாமலை பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, டிடிவி எங்கள் கூட தான் இருக்காருன்றாரு, மோடி தலைமையில் தான் நான் இருக்கேன்றாரு டிடிவி. ஸோ உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எடப்பாடி என்ன ஆவார்? அது பதில் சொல்லுங்கள். இந்த அலையன்ஸ் உருப்பிடுமா? இன்னும் 1 வருஷம் இருக்குது. உருப்பிடலாம், உருப்பிடாமலும் போகலாம். அது திமுக எப்படி நடந்துக்கிறதுன்றதை பொறுத்துது. ஆனால் இப்போதைக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது கீழ்மட்டத்தில்.
என்ன சொல்லி அதிமுக ஓட்டு கேட்போம் பிஜேபிக்காக அதிமுக தொண்டன் எதை சொல்லி வாக்குகளை கேட்பான்? இந்த 1.5 வருஷம் பேசாத பேச்செல்லாம் பேசியாச்சு. எதை சொல்லி ஓட்டு கேட்பான்? சிக்கல் நிறைய இருக்குது. ஒரு குரல்ல பேசினாலும் பரவாயில்ல. அண்ணாமலை இன்னைக்கு நேற்று அக்ரிமெண்ட் சைன் ஆகி இன்னைக்கு மறுபடியும் வந்து வேற மாதிரி பேசுறாருன்னா இந்த அலையன்ஸ் எப்படி வந்து போக போக எப்படி இருக்கும்? அவருக்கு தேசிய பதவின்றாங்க. தேசிய பதவியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலையை விட்டுன்னு மூக்கை விட்டு பேசின்னு இருந்தாருன்னா அலையன்ஸ் பொங்கல் தான். 1 வருஷம் இருக்கு இன்னும். இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு இடத்துல சக்சஸ் பண்ணிட்டாருன்னு புரிஞ்சிக்க முடியாது. அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகுதான் கூட்டணிக்காக மேடைக்கு அண்ணாமலை எனிமையா பிஜேபி எனிமையா? அண்ணாமலை ஒரு தனி நபர், ஒரு சித்தாந்தத்தோட ஒரு தனிநபர். அவருக்காக தான் ஒரு பெருசா கூட்டணியை முடிச்சாங்க. அண்ணாவை கேவலமாக பேசி விட்டார். அண்ணாவை கேவலமா பேசினதுக்கெல்லாம் அவர் முறிக்கல, இவரை மதிக்கலன்றதுக்காக முடிச்சாரு. அப்படியே ஜெயலலிதா அண்ணாவையும் பேச பொங்கி வந்துருச்சு அவருக்கு. அப்புறம் இப்ப எதுக்கு போய் சேர்ந்தாரு? பிஜேபி உங்களுக்கு எதிரியா அண்ணாமலை எதிரியா? அண்ணாமலை என்பவர் ஒரு தனி மனிதர். அவர் ஒரு தனி மனிதர். பிஜேபின்றது ஒரு சித்தாந்தம். ஒரு சித்தாந்தம் ஆபத்தானதா, ஒரு தனிநபர் ஆபத்தானவரா? அண்ணாமலை ஒரு பாப்புலர் லீடர் தமிழ்நாட்டில், மாற்று கருத்துக்கு இடமில்லை. பிஜேபியை மக்கள் மத்தியில் பிரபல்யப்படுத்தியிருக்காரு. ஆனால் பிஜேபின்றது ஒரு சித்தாந்தம், மதவாத சித்தாந்தம், சிறுபான்மையினருக்கு எதிரான சித்தாந்தம், பெரும்பான்மை மதவெறியை இந்தியாவில் ஊட்டி வளர்க்குற ஒரு சித்தாந்தம், இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்றுற ஒரு சித்தாந்தம். அந்த ஒரு கட்சி எப்படி வந்து ஒரு தனிநபரை விட உனக்கு பாதுகாப்பானதாக இருக்க முடியும்? ஒரு எம்பி கூட முஸ்லீம் எம்பி, ஒரு எம்எல்ஏ கிடையாது உங்களுக்கு. இந்தியா பூரா 17 மாநிலங்கள் ஆள்றாங்க. பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட 390, லோக்சபாவில் 240, பார்லிமெண்ட் ராஜ்யசபாவில் 98, கிட்டத்தட்ட 340 எம்பிஸ் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை, ஒரே ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ கூட இல்லை. இது முஸ்லீமோட நிற்காது. வக்ஃபு சட்டம்லாம் அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு வரும், அடுத்து சீக்கியர்களுக்கு வரும், அடுத்து புத்திஸ்டுக்கு வரும். அந்த பாஜகவோட போய் தான் நீங்கள் சேர்றீங்க. அந்த பாஜக ஆபத்தானவர் தான் அண்ணாமலை ஆபத்தானவர். அண்ணாமலைன்றவர் யாருங்க? தனி நபருங்க அவரு. அவர் எப்படி உங்களுக்கு எதிரியா இருக்க முடியும்? அதுவே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அங்க மோடி அமித்ஷாவும் சொன்னாங்க, அவர் செஞ்சாரு. இன்னைக்கு அவங்க வேணாம் சொல்றது ஆடுறது நிறுத்துன்றாங்க, நிறுத்திருக்காரு. உன் பிரச்சனை சித்தாந்தத்தோட இருக்கணுமே ஒழிய தனிநபரோட இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிஜேபி சித்தாந்தத்தோட எந்த பிரச்சனையும் இல்லை, அதானே? இது வரைக்கும் மோடி ஏற்று 1.5 வருஷத்துல என்ன பேசுனீங்க? பிஜேபி பற்றி என்ன பேசுனீங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி ஏற்று ஒரு வார்த்தை நீ பேசலையா? அப்பயும் நீங்க ஸ்டாலினை தான் திட்டிகிட்டு இருந்தீங்க. நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனு. எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை அண்ணாமலை எடப்பாடி நடத்த முடியும்? பிரச்சனை பிஜேபியோட எல்லாம் அண்ணாமலையோடனா அதுவே அபத்தமானது. அதான் அண்ணாமலை நகர்த்திட்டான், வாங்கன்ட்டான். அவர் நயினார் பொறுப்பேற்றோன்னா அண்ணாமலைக்கு வேற பொறுப்பை கொடுத்து அனுப்ப போறாங்க. இதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதந்திரமா செயல்பட முடியுமா? முடியவே முடியாது. அவர் பிஜேபியின் கைப்பாவையாகத்தான் செயல்பட முடியும். இனி அவருடைய முடிவுகள்ல எதுவுமே இல்லை. அதெல்லாம் மேஜர் இஷ்யூஸ்ல எல்லாம் அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. தன்னுடன் உறவு வைத்த எல்லா கட்சிகளையும் பிஜேபி விழுங்கும். அப்போ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அமைஞ்சா கூட குடைச்சல் கொடுத்துக்கிட்டே 100%. ஒருவேளை இந்த அலையன்ஸ் ஜெயிச்சு உக்காந்தாலும் அவர் நிதிஷ்குமார் மாதிரி தான் ஒரு பொம்மை முதல்வராகத்தான் இருப்பார். முழு முடிவுகளை, எல்லா முடிவுகளையும் அவர்கள் தான் எடுப்பார்கள். மகாராஷ்டிரா ஆபத்து உண்டா? மகாராஷ்டிரனா? மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே. ஆமாங்க, அதிமுக பால் தாக்கரேக்கு பிறகு சிவசேனாக்கு நடந்தது அதிமுக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுகவை பிஜேபி கபலீகரம் பண்ணும். எடப்பாடி சிஎம்மா இருந்தாலும் அது வந்து ஒரு பொம்மை முதலமைச்சராகத்தான் இருக்க முடியும். இல்லை என்றால் நேரடியாகவே பிஜேபி தன்னுடைய ஆளை முதலமைச்சராக நியமிக்கும். கதை முடிஞ்சிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிமுக கதை முடிஞ்சிடுச்சு. அதிமுகவை பிஜேபி விழுங்கும், எழுதி வச்சுக்கோங்க. சின்ன கட்சிகளுக்கு, கூட்டணி வச்ச கட்சிகளுக்கெல்லாம் பிஜேபியோட என்ன நடந்ததோ அதுதான் இவங்களுக்கும் நடக்கும். அதுல எந்த சந்தேகம் வேணும். அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. பின்ன தலையிடுவோம்னா சொல்லுவாரு. தலையிட்டனாலும் தலையிடலன்னு, தலையிடலனாலும் தலையிடலன்னு. நடைமுறையில் தலையிட்டுக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு பேசுறாருல டிடிவி விஷயத்தை பத்தி அண்ணாமலை, எங்க கூட தான் இருக்காருன்றாரு. நான் மோடிக்கு தலைமையில தான் கூட்டணியில் தான் இருக்கேன்றாரு எடப்பாடி. இவர் டிடிவி எங்க கூட தான் அவர் இருக்காருன்றாரு அண்ணாமலை. அப்புறம் என்ன உன எடப்பாடிக்கு முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா ஆப்பு வைக்கிறதுக்கு. அசிங்கமா இல்லை? நேற்று போட்டு கழுத்து போட்டிங்களா இல்லையான்னு தெரியாது. நேற்று ப்ரெஸ் மீட் முடிஞ்சு 24 மணி நேரம் முடியல. அந்த பேசின வார்த்தைகளில் வந்து உமிழ்நீர் கூட இன்னமும் வந்து உரையலை.
அதுக்குள்ள அண்ணாமலை பேசுறாரு, எனக்கு எந்த தலையும் கட்டுப்பாடும் இல்லை, நயினாருக்கு தான் வந்து பொறுப்பு, எனக்கு எதுவும் இல்லை, நான் பழைய மாதிரி விமர்சிப்பேன். டிடிவி வந்து கூட்டணிலாம், டிடிவி அங்கே கூட்டணி தான் இருக்காருங்க. முதல் நாள் 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளேயே ஓங்கி ஒரு பஞ்சு விட்டுருக்காரு எடப்பாடி முகத்துல. இந்த அலையன்ஸ் எப்படிங்க உருப்பிடும்? அப்படி உருப்பிட்டுதுன்னா, அது தமிழ்நாடு உருப்பிட்டுதுன்னா, தமிழ்நாட்டில் திமுக பெரிய அராஜகத்தை பண்ணணும். அடுத்த ஒரு வருஷத்துல இந்த கவர்மெண்ட் சந்தி சிரிக்கணும். அந்த மாதிரி பெரிய தப்பு எதனா நடந்ததுன்னா, கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு 2 இன்சிடென்ட்டு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மந்திரிங்க லஞ்சம் வாங்குறது ரொம்ப அதிகமாகணும், கட்சிக்காரன் சம்பாதிக்கிறது அதிகமாகணும். இதெல்லாம் நடந்து இந்த கவர்மெண்ட் போய் தொலைஞ்சா போதும்னு மக்கள் நினைச்சாங்கன்னா, 96 ஜெயலலிதா கவர்மெண்ட் மாதிரி, அப்போ வேணா வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து மக்கள் திமுக வேணான்ட்டு குத்தலாம் ஓட்டு. அந்த அளவுக்கு பெரிய தப்பு எதுவும் திமுக பண்ணணும்னு எனக்கு தோணல. ஆனால் ஒரு வருஷத்தில் சிக்கல்கள் வரும், ஆன்டி இன்கம்பன்சி இன்க்ரீஸ் ஆகும், டஃப் ஃபைட் கொடுக்கலாம் இந்த அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். ஆட்சியை பிடிப்பது என்பது மிக 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 அரிதினும் அரிதான நிகழ்வு தான். இன்னொன்று, இப்போ அதிமுகன்ற கட்சிக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு பேசணும். ஒருவேளை இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா? மிகப்பெரிய ஆபத்து. அதிமுக எக்கட கட்டு போட்டா அது கட்சிக்காரங்கவில் தமிழ்நாடு சர்வநாசத்தை நோக்கி போகும். எட்டர்னல் டூம் ஆங்கிலத்தில் சொல்றதுனா, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால், என்டிஏ அலையன்ஸ் அமைஞ்சா, ஆங்கிலத்தில் சொன்னா தட் வில் பி தி எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு. தமிழகத்திற்கு அது நிரந்தர பேரழிவு. இன்னைக்கு வட இந்தியாவில் நடக்கிற பல விஷயங்கள் இங்கே உள்ள டச் ஆகாமல் நம்ம அமைதியாக வந்து அமைதி பூங்காவா ஒரு ஷெல் மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அது நம்முடைய பாரம்பரியம். அதில் வந்து இன்னைக்கு இவங்க வந்து ஆப்போய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அலையன்ஸ் ஜெயிச்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு சர்வநாசம், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். 1% கூட உங்களுக்கு சந்தேகம் வேணாம். அது சிறுபான்மை மக்களுக்கு அல்ல, பெரும்பான்மையினருக்கும் எதிரான அரசாக தான் இருக்கும். இன்னொன்று, பிரிந்து போனவர்களை சேர்க்காமல் ஒன்றுபடாமல் தனியாக ஒரு கூட்டணியை வச்சா அது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? எது ஏடிஎம்கேவா? ஆமாம், ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் போயிருந்ததுன்னா ஸ்வீப். இல்லை, பிரிந்து போனவர்கள் பிரிஞ்சு போனவங்களை சேர்க்காமலே ஏடிஎம்கே, இப்போ இருக்க எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே மட்டும் விஜயோட அலையன்ஸ் போயிருந்தா இன்னைக்கு ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிஜேபியோட போனது ரிவர்ஸில் போக தான் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை திமுக பெரிய தவறுகளை பண்ணுது அப்படின்னா, மக்களுக்கு இந்த அலையன்ஸ்க்கு அக்செப்டன்ஸ் வந்ததுன்னா, அப்போ இன்னும் கூட்டி கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அவங்க ஃபைட் பண்ணுறாங்கன்னா டஃப் ஃபைட் இருக்கும். இந்த அலையன்ஸில் குறைச்சும் மதிப்பிடாதீங்கன்ற நான். இந்த அலையன்ஸ் உடனே தோத்துரும், நெகட்டிவ் ஓட்ஸ் தான் அதிகம் இவங்களுக்கு. நேற்று கையெழுத்து போட்டு நேற்று என்டிஏ அலையன்ஸ்னு சொன்ன உடனே ஏடிஎம்கே பக்கத்தில் உட்கார வச்சு அது கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்லாம் யாரும், கண்டிப்பாக தோற்றுரும்லாம் கனவு காணாதீங்க. இந்த அதிமுக பிஜேபி அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸ் தோற்றுவிடும்னா அவ்வளோ சீக்கிரம் தோற்றுரும்லாம் கவலைப்படாதீங்க, கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. நிறைய சிக்கல்கள் இருக்கு கீழே. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு மாநில அரசை திமுக ஆளும்பொழுது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஹியூஜாக இருக்கும். அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக பாஜக கூட்டணி மீதான வெறுப்பை பெரிய அளவில் மட்டுப்படுத்தும், நியூட்ரலைஸ் பண்ணும். அதான் இதில் இருக்க சிக்கல். இன்னைக்கு வந்து திமுக பவரில் இருக்கிறது இந்த அலையன்ஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நிறைய தவறுகள் நடக்குது, தவறுகளை திருத்திக்கிற மாதிரியும் தெரியல. கரப்ஷன், ஹியூஜ் கரப்ஷன் தமிழ்நாட்டில். ஊழல், லஞ்சம் வந்து புரண்டு வெள்ளமாக ஓடுது. நான் சொல்லலை இதை, உடனே எம்எல்ஏலாம் கோவப்படுவாங்க. நான் சொல்லலை சார், இதை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் எஸ்என் சுப்பிரமணியம் பெஞ்சு சொல்லுது. ஆல் பர்வேசிவ் கரப்ஷன் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை 2வது தடவையோ 3வது தடவையோ ஜட்ஜி சொல்கிறாரு, இதே பெஞ்சு சொல்லுது. லஞ்சம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுதுன்னு, காட்டாற்று வெள்ளமாக ஓடுதுங்க தமிழ்நாட்டில் லஞ்சம். அதீதமான ஊழலில் தமிழ்நாடு மூழ்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் பிஜேபி ஏடிஎம்கேக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். அவங்க அதை சரியாக பிடிச்சாங்கன்னா, சரியாக அந்த இஷ்யூவில் நெயில் டவுன் பண்ணாங்கன்னா திமுக சிக்கல் தான். அவங்க அதை விட்டுட்டு வேற மத பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்கன்னா ஜனங்க காரி துப்பிட்டு போயிடுவாங்க. மிக மோசமான லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சாடு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட்ஸ். எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன். இதை நான் சொல்லலை, கோர்ட்டு சொல்லுது. இன்னும் ஆதாரத்தில் அடிப்படலாம், கோர்ட்டு சொல்லுது, ஹைகோர்ட் சொல்லுது. ஒரு தடவை இல்லை, பல தடவை சொல்லுது. இப்போ 2 நாள் மேலே சொல்லியிருக்கு. ஊழல் நீக்கமர நிறைஞ்சிருக்குது தமிழ்நாட்டில். அப்போ இது அப்படியே கடந்து போகிறதா? இதை தான் நேற்று அமித்ஷா பேச்சில் தெளிவாக சொல்கிறாரு. கரப்ஷன், லா அண்ட் ஆர்டர், தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனை, ஊழல், இதை நாங்கள் பெரிய அளவில் எடுப்போன்றாரு. அவங்க அராஜகம் பண்ணுறாங்க, அதிமுக விழுங்குறாங்க, தெளிவாக தெரியுது. ஆனால் இங்கேயும் நடக்கக்கூடிய ஊழல், குடும்ப அரசியல் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை தான் உண்டாக்கியிருக்கு. இவங்க ஒழுங்காக இருக்கணும், இனிமேலாவது இன்னும் 1 வருஷத்துக்காவது ஒழுங்காக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்காவது லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஒழுங்காக இருக்கணும். இருப்பாங்களா? நான் உங்களை கேட்குறேன். தெரியலையே. இருக்க முடியுமா? முடியும். கோர்ட்டு சொல்லுது சார், திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹைகோர்ட் சொல்லுது. கரப்ஷன் ப்ரூட்டலாக இருக்குதுன்னு.
ஒவ்வொரு அங்கத்திலையும் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. அப்போ இந்த அலையன்ஸ் வந்து தோக்கணும் அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடு இருக்குது. அதுதான் திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. எதிர்க்கட்சிகளோட பலவீனம் தான் திமுகவோட பலம். திமுகவோட சாதனைகள் ஒன்றும் திமுகவோட பலம் கிடையாது. எதிர்க்கட்சிகளோட பலவீனம் தான் திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளிலிருந்தும் திமுகவை காப்பாற்றிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை பயிர் நன்றி சார். நன்றி சார். நன்றி.